ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் தெரியுமா? அவரால் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்குத்தான் நடக்கும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் கர்த்தரிடத்தில் கேட்டது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. எந்த நன்மையும் நடக்கவில்லை, எல்லாமே தீமையாகத்தான் நடக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மையாகத்தான் முடியும். கர்த்தர் தீமையை கூட உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் எடுத்தாலும் நன்மைக்குத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் கோபப்படாதீர்கள், எரிச்சலா இருக்காதீர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தப்பும் செய்ய மாட்டார், நம்புங்கள். மத்தேயு 22:37 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்கிறோமா? அவருக்கு நம்முடைய முழு இருதயத்தையும் கொடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய அன்பை தான். சண்டே ஸ்கூலில் படித்த ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனிதன் கடலில் பிரயாணப்பட்ட போது கப்பல் உடைந்து இவன் மட்டும் ஒரு தனி தீவில் கரை ஒதுங்கினானாம். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை கடல் தான் தெரிகிறது. அந்த தீவில் மனிதர்களே கிடையாது. அவன் ஆண்டவரிடம், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், என் வீட்டிற்கு போக வேண்டும் என்று பல முறை ஜெபித்தானாம். அவனுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை, உதவியும் கிடைக்கவில்லை. மிகவும் சோர்ந்து போய் பசி பட்டினியோடு தீவில் கிடப்பதை தின்று வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பித்தானாம். ஒரு நாள் இரவிலே அவன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது அவனுக்காக அவன் கட்டியிருந்த கூரை வீடு தீப்பற்றி எரிந்தது. அவ்வளவுதான், அவனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் ஆண்டவரிடம், என்ன ஆண்டவரே, நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, நான் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த வீட்டையும் கொளுத்தி விட்டீர்கள், இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது புலம்பி சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். காலையில் அவன் கண் விழித்து பார்த்தபோது ஒரு கப்பல் அவனை ஏற்றிக்கொண்டு போக அந்த தீவிற்கு வந்திருந்தது. அவன் மிகுந்த சந்தோஷத்துடன் கப்பலிடத்தில் ஓடி அங்கிருந்தவர்களிடம், என்னை தேடி எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டான். அவர்கள், நேற்று இங்கிருந்து ஒரு நெருப்பு வெளிச்சம் வந்தது, அதை பார்த்துதான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவன் யோசித்தானாம், குடிசை எரிந்ததினாலே நான் காப்பாற்றப்பட்டேன், கர்த்தர் எனக்கு நன்மைதான் செய்திருக்கிறார் என்று அவன் கர்த்தருக்கு நன்றி சொன்னானாம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைக்கு தீமையாய் தெரிகிற காரியம் எதுவாக இருந்தாலும் நன்மையாகத்தான் இருக்கும். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறான். யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீங்கு செய்தார்கள். அவனை இஸ்மவேலரிடத்தில் அடிமையாய் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். யோசேப்பு பாடுகளை அனுபவித்தான். ஆனாலும் கர்த்தர் தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் தீமையை நன்மையாய் மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையிலும்
தீமையை நன்மையாக மாற்றுவார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யோசேப்பை எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள்? ஏ 20, பி 30, சி 40, டி 50. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.